ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைலன் தாமஸ். ஓகேவா? ஸோ அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலன் மார்லேஸ் தாமஸ். ஓகே, ஸோ இவர் எழுதின த ஹஞ்ச் பேக் இன் த பார்க் அப்படின்ற போயம் வந்து நம்மளுக்கு யூஜிடிஆர்பி சிலபஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இவரை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த ஷார்ட்ஸு. ஸோ இவருடைய லிட்டரரி ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்கல் லாங்குவேஜாக எழுதுவார். ஆக்சுவலாக இவருமே வந்து ஒரு ஃபிசிக்கல் இன்ஃபார்மேட்டிவோட தான் இருப்பார். பட் இவரோட ரைட்டிங்ஸில் வந்து இவர் ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பார். ஸோ அவருடைய லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரித்தமிக்காக அண்ட் சவுண்ட் ஓரியன்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி ரிச் இமேஜரி யூஸ் பண்ணியிருப்பாரு. நிறைய சிம்பாலிசம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. லைக் லைட்டு, வாட்டரு, சீசன்ஸு, டெத்தை கூட ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணி அவர் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இமோஷனல் இன்டென்சிட்டி வந்து இருக்கும். ஸோ ஒரு ஓவர்லேப்ஸாக இல்லாமல் அந்த இமோஷன்ஸை ரீடர்ஸால் ஃபீல் பண்ண முடிகிற மாதிரி இவரோட போயட்ரி வந்து பேஷனேட்டிவாகவும் எக்ஸ்ப்ரெசிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் மெட்டஃபர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம 17th செஞ்சுரியில் மெட்டஃபிசிக்கல் போய்ட்ஸ் எழுதின மெட்டஃபர்ஸ் மாதிரி காம்ப்ளெக்ஸ் மெட்டஃபர்ஸ் வந்து இவருடைய ரைட்டிங்ஸ்லேயுமே இருக்கும். அதே மாதிரி வேர்ட் காம்பினேஷன்ஸுமே ஒரு காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். இட் இஸ் நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், சிம்பிள் அப்படின்லாம் இவருடைய ரைட்டிங்ஸை நம்ம சொல்லவே முடியாது. அதே மாதிரி நிறைய ரெப்படிஷன் யூஸ் பண்ணியிருப்பார். எதுக்கு அப்படின்னா அந்த மியூசிக்கல் லாங்குவேஜாக கொண்டு வர்றதுக்காக நிறைய ரெப்படிஷன் யூஸ் பண்ணியிருப்பார். நிறைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருப்பார் இவருடைய போய்ட்ரியில். லைக் அலிட்ரேஷன், அசோனன்ஸ், இன்டர்னல் ரைம், இது எல்லாமே இவருடைய ரைட்டிங்ஸில் கொண்டு வந்திருப்பாரு. இது எல்லாத்தினுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா இவருடைய லாங்குவேஜ் வந்து மியூசிக்கல் லாங்குவேஜா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இவருடைய தீம்ஸ் எதை பத்தி இருக்கும் அப்படின்னா லைஃப் சைக்கிளை பத்தி தான் இருக்கும். லைக் பர்த், growth, டீகே, டெத்து, இது இந்த மாதிரி இதை பத்தியே தான் திருப்பி 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 இவருடைய தீம்ஸா வந்து இருக்கும். ஸோ லைஃப் சைக்கிளை பத்தி இவருடைய தீம்ஸ், இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து போயட்ரி கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது, அடுத்தது சின்ன சின்ன போயம்ஸ். ஓகேவா? ஸோ போயட்ரி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 18 போயம்ஸ் 1934 அப்படி ஒரு போயட்ரி கலெக்ஷன் சொல்லியிருக்காரு. 25 போயம்ஸ் 1936, த மேப் ஆஃப் லவ் அப்படின்றது 1939, டெத்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ் 1946, கலெக்டட் போயம்ஸ் அப்படின்னு 1952 நிறைய போயட்ரி கலெக்ஷன்ஸ் எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் உங்களுக்கு பப்ளிஷிங் இயரோட கொடுத்துருக்கேன். ஃபேமஸ் போயம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு நாட் கோ ஜென்டில் இன் டு தட் குட் நைட் அப்படின்றத 1951 எழுதியிருக்காரு. ஃபர்ன் ஹில் எழுதியிருக்காரு. டெத் ஷால் ஹாவ் நோ டொமினியன் அப்படின்னு எழுதியிருக்காரு. போயம் இன் அக்டோபர், இது எல்லாமே வந்து சிங்கிள் போயம்ஸ் விச் இஸ் நோன் ஃபார் டைலன் மால்ரஸ் தாமஸ். ஸோ இவர் யாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ் இலியட்டு, வில்லியம் பட்லர் ஈட்ஸ், ஜேம்ஸ் ஜாய்ஸ், ஜான் டன்னு, சொன்னேன் இல்லையா மெட்டபிசிக்கல் போயட்ரி. ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்டு, இவருடைய அந்த இமோஷனல் டெப்த் இருக்கும், சைக்கலாஜிக்கல் டச் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஸோ இந்த மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாமே இவர் வந்து பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனனால தான் இந்த ரைட்டிங் குவாலிட்டிஸ் வந்து இவர்கிட்ட வந்திருக்கு அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.